ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள், வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. நம்மளுடைய முதலான வேலண்டைன் யார்? நம்மளுடைய அப்பா அம்மா தான். அவங்க தான் நம்ம பிறந்த உடனே நம்மளை தூக்கி கொஞ்சி நம்ம மேலே அவ்வளோ அளவு கடந்த காதலையும் அன்பையும் பொழியிறாங்க இல்லையா? அதுக்கு அடுத்தபடியாக நம்ம யாரை சொல்வோம்னா நம்மளுடைய வாழ்க்கை துணையை சொல்வோம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரை சொல்வோம். எல்லா வருஷமுமே என்னுடைய கணவர் ஏதாவது ஒன்று எனக்கு கிஃப்ட் பண்ணுவார். பெரிய லெவலில் வெளியில் போய் அப்படி இப்படின்னு கொண்டாட மாட்டோம். இருந்தாலும் சின்ன சின்ன கிஃப்ட் வந்து நாங்கள் பரிமாறிப்போம். 2 நாளைக்கு முன்னாடி கூட நல்லா சண்டை போட்டார். எல்லார் லைஃப்லையும் பிரச்சனைகளும் வரும், சண்டை சச்சரவு வரும். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்களை கொண்டாடுறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நானும் என் கணவரும் 2 பேருக்குமே மாற்றி ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே கூடவே கிளிக்ஸும் எடுத்துக்கிட்டோம். காலையிலேயே எடுத்து முடித்த உடனே தான் திடீர்னு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எந்த கோவில் அப்படின்னா ஒரு முருகர் கோவிலுக்கு போகலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே டக்குன்னு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா உக்கலில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னாரு. இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. செய்யாறு தாலுக்காவுக்கு உட்பட்டு உக்கல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த சூப்பரான காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்குள்ளே நான் வந்துட்டு பர்மிஷன் கேட்கலை வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டோம். எங்களுக்கு வந்து பசங்க இல்லாமல் போனதே ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் என்னுடைய மாமியார் என்னுடைய கணவர் தான் திடீர்னு சடன் பிளான்ன்றதுனால அப்படியே கிளம்பிட்டோம். இன்னொரு நாள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்களை அழைச்சின்னு போகலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து நான் ஃபுல் வீடியோ முடிஞ்சால் கண்டிப்பாக நான் போடுறேன் வீடியோ எடுத்துகிட்டு. இந்த கோவிலில் விநாயகர், முருகர், காமாட்சி அம்மன், மகாலட்சுமி, தன்வந்திரி, சிவபெருமான், சப்தகன்னிகள், அதுக்கப்புறமா சரஸ்வதி தேவி, தட்சிணாமூர்த்தி, 5 முகம் கொண்ட விநாயகர், நெக்ஸ்ட் வந்துட்டு கால பைரவர் போன்ற இவ்வளோ பேருடைய சிலைகள் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கோவிலுக்குள்ளே மங்கள பொருட்கள், வெங்கல விளக்கு இதெல்லாம் கூட விற்கிறாங்க. நம்ம சுத்தமான காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா? காமாட்சி அம்மன் அந்த கரும்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த விளக்கும் இங்கே உள்ளே வந்து விற்கிறாங்க. குபேரர் விளக்கு, அதுக்கப்புறம் தாலி கயிறு, இந்த மாதிரியான மங்கள பொருட்கள்லாம் நிறைய விற்கிறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை டைமில் நம்ம போகும்பொழுது கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது. தினமுமே அன்னதானம் தர்றாங்க. அந்த 12 மணி அந்த டைமில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னதானமும் கண்டிப்பாக இருக்குது. கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோவில் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற டைம் லஞ்ச் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் பசிச்சுது. அதனால் செங்கல்பட்டில் வந்துட்டு இஃப்தரில் ஒரு குனாஃபா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.